வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ். நான் உங்க இன்ஜினியர் குரு. இன்னைக்கு நம்ம ஆர்எஸ் அகர்வால்ல இருக்கக்கூடிய சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்ல இருக்கக்கூடிய சம்ஸை தான் விளக்கமா பார்க்க போறோம். இப்பதான் நீங்க முதல்ல நம்மளோட யூடியூப் சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே டெலிகிராம் லிங்க் வச்சிருக்கேன், மறக்காம அதுல ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோக்கான பிடிஎஃப் அந்த டெலிகிராம் குரூப்ல பதிவேற்றம் செய்யப்படும். ஸோ நம்ம சம்முக்கு போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், x square plus 5x plus 6 divided by x square minus 4x minus 21 divided by 2x square minus x minus 6 divided by 2x square minus 11x minus 21. இந்த சம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். பட் அப்படி போனா ரொம்ப டைம் ஆயிடும். அதுக்கு பதில் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, எக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படின்ற ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். எக்ஸுக்கு 1 அப்படின்ற ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். நம்ம சால்வ் பண்ணிப்போம். எக்ஸுக்கு 1 அப்படின்ற ஒரு வேல்யூ எடுத்துப்போம். இப்போ இந்த எக்ஸுக்கு 1ன்ற வேல்யூ எடுத்துட்டதால இதை நீங்க போய் சப்ஜெக்ட்குள்ள சப்ஜெக்ட் பண்ணுங்க. இங்க எக்ஸ் இருக்கா, இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே நீங்க என்ன பண்ணுங்க, 1 அப்படின்னு அப்ளை பண்ணுங்க. இப்போ நம்ம அப்ளை பண்ணிடுவோம். ஸோ இங்க எக்ஸ் ஸ்கொயர்னா 1 போட்டால் நமக்கு 1 தான் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் 1, அதுக்கப்புறம் நமக்கு 5 வரும். ப்ளஸ் வந்து நமக்கு 6, அங்கே இருக்கக்கூடிய 6 அங்கே அப்படி தான் இருக்கும். டிவைட் பை 1 ஸ்கொயர்னா நமக்கு 1 தான். மைனஸ் 4 அப்படின்னா அது 4 தான் வந்துடும், ஏன்னா எக்ஸ் அங்கே அப்ளை பண்ணிடுவோம். மைனஸ் 21. ஸோ நம்ம இதுக்கு டேரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த டிவிசபிள் சிம்பிள் இருக்கு. அந்த டிவிசபிள் சிம்பிள் நம்ம என்ன பண்ணா பெருக்கில் மாற்றிக்கிட்டா இந்த கீழே இருக்கிறது மேலே போயிடும், மேலே இருக்கிறது கீழே வந்துடும். ஸோ இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 2x ஸ்கொயர் அப்படின்னா 2 × 1 அப்படி அப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், 2ன்னு வந்துடும். ஓகேங்களா, 2 × 1 அப்ளை பண்ணும்போது நமக்கு 2ன்னு வந்துடும். அப்போ 2 இங்கே மேலே வச்சுப்போம். மைனஸ் 11, ஏன்னா எக்ஸுக்கு 1 மைனஸ் 11 வரும். அப்புறம் 21 டிவைட் பை 2 எக்ஸுக்கு 1 அப்ளை பண்ணுங்க. அப்படி வரும்போது நமக்கு என்ன கீழே 2 மைனஸ் 1 மைனஸ் 6 எப்படின்னு நமக்கு வந்துடும். ஓகேங்களா, ஸ்டெப்பாக தான் போடுறேன், கரெக்டாக பார்த்துக்குங்க. இப்போ கரெக்டாக நீங்கள் இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 1 + 5 + 6 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 வந்துடும். கரெக்டுங்களா, 12 டிவைட் பை 1 மைனஸ் 4 மைனஸ் 21 மைனஸ் 4 மைனஸ் 21 ஆட் பண்ணும்போது நமக்கு மைனஸ் 25. மைனஸ் 25ல 1 போயிடுச்சுன்னா மைனஸ் 24 நமக்கு ஆன்சராக இருக்கும். மைனஸ் 24 பெருக்கல் 2 மைனஸ் 1 மைனஸ் 21 கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா மைனஸ் 11 மைனஸ் 21 ஆட் பண்ணும்போது மைனஸ் 32 வரும். மைனஸ் 32, அதில் 2 போச்சுன்னா மைனஸ் 30ன்னு வரும் நமக்கு. ஓகேங்களா, மைனஸ் 30 டிவைட் பை 2 மைனஸ் 1 மைனஸ் 6ன்னு கொடுத்துருக்காங்க. மைனஸ் 1 மைனஸ் 6 மைனஸ் 7. மைனஸ் 7ல் 2 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரும், மைனஸ் 5ன்னு வரும். ஓகேங்களா, மைனஸ் 5ன்னு வரும். இந்த மைனஸ்க்கு இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நார்மலாக இங்கே 5 இருக்குது, இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, 6 இருக்குது. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 6 5 30 நம்ம எடுத்துக்கலாம். 6ஆவது பட்டில் அடிக்கலாம். கீழே 5னா 6 5 30. இப்போ இங்கே அடித்தா நமக்கு 2வது பட்டில் அடிக்கலாம். ஸோ 2 மைனஸில் வந்துடும். இப்போ இந்த 2 இங்கே அடிக்கும்போது நமக்கு 3ன்னு வந்துடும். ஸோ இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஆன்சர் வந்து நமக்கு மைனஸ் 3 அப்படின்றது நமக்கு சரியான ஆன்சராக இருக்கும். மைனஸ் 3ன்றது சரியான ஆன்சர். இப்போ இந்த மைனஸ் 3ன்றதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் போயிட்டு இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மைனஸ் 3 எதுக்கு வருதோ அதுதான் ஆன்சர். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆப்ஷன் ஏல போயிட்டு எக்ஸுக்கு வந்து 1ன்னு அப்ளை பண்ணா, இப்போ பாருங்க எக்ஸுக்கு 1 அப்ளை பண்ணா 1 + 2 டிவைட் பை 1 மைனஸ் 7. இப்போ நமக்கு என்ன எக்ஸாக்ட் இந்த இடத்துல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் 6ன்னு வரும். 3 மைனஸ் 6 படிக்கும்போது நமக்கு 1 மைனஸ் 3ன்னு வரும். பட் இது நமக்கு வரக்கூடாது. நமக்கு என்ன வரணும், வெறும் மைனஸ் 3 தான் வரணும். டிவிசபிளில் வருது. இப்போ ஆப்ஷன் பி நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆப்ஷன் பி ட்ரை பண்ணும்போது ஈக்குவல் டு போட்டுக்குங்க. எக்ஸோட மதிப்பு 1 + 2 டிவைட் பை 1 மைனஸ் 2. இதை சால்வ் பண்ணணும். நமக்கு இங்கே கிராஸில் சால்வ் பண்ணிக்கிறேன். 1 + 2 அப்படின்றது நமக்கு 3ன்னு வந்துடும். கீழே 1 மைனஸ் 2 இருக்குது. அப்போ இங்கே நமக்கு மைனஸ் 1 வந்துடும். இந்த மைனஸ் மேலே இருக்க கொண்டு போயிடுவோம். ஸோ கொண்டு போகும்போது மைனஸ் 3 இஸ் எ ரைட் ஆன்சராக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக இந்த ஈக்குவேஷன் மாடலை சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே இஸ் எ ரைட் ஆன்சர். பாம்பே இஸ் எ ரைட் ஆன்சர். ஸோ கிளியராக பார்த்துக்குங்க. ஸோ இப்போ செகண்ட் சம்மில் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுருக்குக கொடுத்துருக்காங்க. சால்வ் பண்ணிடுவோம். சுருக்குக
இங்க பாருங்க, இந்த கொஸ்டின் நல்லா பாருங்களேன். இங்க மேல 0 கொடுத்துருக்காங்க. எப்பவுமே நமக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. எனிதிங் பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றது நம்ம கான்செப்ட் படிச்சிருப்போம். அப்ப எனிதிங் பவர் 0 அப்படின்னா இந்த ஹோல் ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு என்ன வந்துடும்னா 1ன்னு வந்துடும். ஓகேங்களா? இந்த ஹோல் ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு 1ன்னு வந்துடும். மல்டிபிள் இந்த 4 பவர் மைனஸ் 1 பிளஸ் 4 பவர் மைனஸ் 2 பிளஸ் 4 பவர் மைனஸ் 3. இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த பவரை இந்த மைனஸ்ல இருந்துச்சு இந்த பவர் இப்படி மாற்றி எழுதிக்கலாம். எப்படின்னா நல்லா எழுதுன்னு பாருங்க. 1 டிவைட் பை 4 பிளஸ் 1 டிவைட் பை 4 ஸ்கொயர் பிளஸ் 1 டிவைட் பை 4 கியூப். இப்படி நம்ம இதை சால்வ் பண்ணிக்கலாம். சால்வ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கிங்க, இந்த 1 மல்டிபிள் காமன்ல வந்துடும், அப்படி விட்டுடலாம். 1 டிவைட் பை 4 பிளஸ் 1 டிவைட் பை 4 ஸ்கொயர்னா 16 பிளஸ் 1 டிவைட் பை 4 பவர் கியூப் அப்படின்னா 64 வரும். ஓகேங்களா? 64. இப்போ இதில் பெரிய நம்பர் 64 தான். ஸோ காமனாக எல்சிஎம் வந்து நமக்கு 64 தான் வரப்போகுது. காமனாக எல்சிஎம் 64 தான் வரப்போகுது. அப்போ இதோட இந்த 4ஓட நம்ம எந்த நம்பரை பெருக்குனா நமக்கு 64 வரும் அப்படின்னா அந்த நம்பரை மேலே பெருக்கிடணும். இப்போ 4ஓட 16 பெருக்குனா தான் எனக்கு 64 வரும். இப்போ 16ஓட ஒரு 4 பெருக்குனா தான் நமக்கு என்ன வரும்? 64 வரும். அப்போ இங்க 16 பிளஸ் 4 பிளஸ் இங்க 1 இப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பிளஸ் 1 ஆட் பண்ணிப்போம். இப்போ சால்வ் பண்ணுங்க. 16 பிளஸ் 4 பிளஸ் 1. இப்போ 16 பிளஸ் 4 பிளஸ் 1 அப்படின்னா 16 பிளஸ் 4 20, 20 பிளஸ் 1 21. ஸோ 21 டிவைட் பை 64. ஸோ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன்ல பார்க்கணும். 21 டிவைட் பை 64 இங்க இருக்கு பாருங்க. ஸோ சி இஸ் எ ரைட் ஆன்சர். ஓகேங்களா? 21 டிவைட் பை 64. இது டிஎன்பிசி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிளஸ் அதோடு மட்டும் இல்லாமல் இது ஒரு முக்கியமான ஒரு சம்மா நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அது சிம்பிளமா ரொம்ப சிம்பிளாக தான் சால்வ் பண்ணியிருக்கேன். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இதே சுருக்குக சம் ஒன்று கேட்டிருக்கேன். சுருக்குகளே இது ஒரு வேரியண்டான ஒரு மாடல் தான். இதுக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன்லாம் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம். கொஞ்சம் ஈஸியாக அப்ரோச் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல டீயோடைய மதிப்பு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 கொடுப்போம். டீயோட மதிப்பு என்ன பண்ணிடுறேன், டீயோட வேல்யூ 1 கொடுக்குறேன். ஓகேங்களா? டீயோட வேல்யூ 1 கொடுக்குறேன். இப்போ டீக்கு 1 கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே எங்கெல்லாம் டீ இருக்கோ, இங்கே டீ இருக்கு, இங்கே டீ இருக்கு, அந்த டீ இருக்கிற இடத்துல நீங்கள் 1 அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணீங்கன்னா 1 அப்ளை பண்ண 1 ஸ்கொயர் தான் ஆட்டோமேட்டிக்காக அங்கே தான் வரும், நமக்கு 2 தான் வரும். ப்ளஸ் நமக்கு அங்கே 7 வரும். அதுக்கப்புறம் ப்ளஸ் 6ன்னு இருக்கு, 6ன்னு வந்துடும். டிவைட் பை 2னா அதை அப்ளை பண்ண 2 தான் வரும். ப்ளஸ் 9 வரப்போகுது. ப்ளஸ் அங்கே ஆல்ரெடி ஒரு 9 இருக்கு, அந்த 9 அப்படியே எடுத்துப்போம். ஓகேங்களா? ஆல்ரெடி ஒரு 9 இருக்கும், அந்த 9 அப்படியே நம்ம எடுத்துப்போம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துலனா டிவிசிபிள் சிம்பிள். ஓகேங்களா? இது வந்து பார்த்தா ப்ளஸ் கிடையாது, இது டிவிசிபிள். ஓகேங்களா? இது டிவிசிபிள் வந்துடும் சிம்பிள். ஸோ இந்த டிவிசிபிள் இருக்கிறதால நம்ம என்ன பண்ண அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இது வந்து பெருக்கல் ஆகிடும். பெருக்கல் வரும்போது இந்த ஈக்குவேஷன் மேலே போயிடும், இந்த ஈக்குவேஷன் நமக்கு என்ன வந்துடும், கீழே வந்துடும். அப்படி சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா, இப்போ டீக்கு நம்ம நார்மலாக என்ன பண்ணிக்கலாம், 1 அப்ளை பண்ணிக்கலாம். 1 ப்ளஸ் 5 அப்ளை 1 அப்படின்னா 5 தான் வரப்போகுது. ப்ளஸ் 6. ஸோ பொறுமையாக தான் சால்வ் பண்ணுறேன். ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபாஸ்ட் மோட் வச்சுக்கோங்க யூடியூப்ல. ஓகேங்களா? ஸோ 3 ப்ளஸ் 18 ப்ளஸ் 27 ப்ளஸ் 27. ஸோ என்ன வச்சுங்க. இப்போ இதை மொத்தத்தையும் கூட்டி பார்க்கணும், நம்ம கூட்டணும். ஓகேங்களா? கூட்டிடலாம். ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 7 ப்ளஸ் 6 இது ஒரு 14 15. ஓகேங்களா? 15ன்னு வரும் நமக்கு டேட்டா. 15 டிவைட் பை 2 ப்ளஸ் 9 ப்ளஸ் 9. ஸோ 9 9 18, 18 ப்ளஸ் 2 20. ஓகேங்களா? 20ன்னு ஆட் பண்ணிக்கலாம். பெருக்கல் 1 ப்ளஸ் 5 ப்ளஸ் 6 6னா 12ன்னு வந்துடும். ஓகேங்களா? 12 இங்கே 12ன்னு போட்டோம். நம்ம டேரெக்டாக டிவிசல் பண்ணிட்டோம்ல. ஸோ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிவிடுவோம், 12ன்னு ஆட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஆக்சுவலி இது வந்து என்னன்னா, இங்கே ஒரு இதை டிவிசபிளாக வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிவிசபிளாக வச்சுக்கோங்க. ஏன்னா மேலே அப்படியே எழுதிட்டேன். இது நம்ம டிவிசபிளாக வச்சுப்போம். இப்போதைக்கு திருப்பல நான் ஆக்சுவலாக அது மாறி வரும். பட் நான் அப்படியே டிவிசபிளாக வச்சுக்கிறேன். டிவிசபிளாக வச்சுக்கிட்டு நம்ம மேலே என்ன இருக்கணும் அப்படிங்கிற நமக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணும்போது 12ன்னு இருக்கும், கீழே வந்து 48ன்னு வந்துடும். ஓகேங்களா? கீழே வந்து 48ன்னு வந்துடும். இப்போ இதை நீங்கள் இந்த டிவிசபிள் என்ன பண்ணிக்கிங்க, திருப்பி போடலாம். எப்படின்னா 15 20 பெருக்கல் இது போட்டிங்க அப்படின்னா இது அப்படியே ரிவர்ஸில் போயிடும். ஓகேங்களா? 48 டிவைட் பை 12ன்னு வந்துடும். இப்போ நீங்கள் கரெக்டாக கட் பண்ணலாம் பாருங்க. இப்போ கரெக்டாக கட் பண்ண முடியும். 1 12 12 4 12 தான் நமக்கு 48.
சரி 4 இப்போ 4 5 ஓகேங்களா 4 5 20 3 5 அப்போ டி உடைய இங்க நமக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னன்னா 3ன்ற ஆன்சர் வருது. அப்போ ஒவ்வொரு ஆப்ஷன்லையுமே நீங்க போய் அப்ளை பண்ற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் சம் இருந்துச்சு. நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஃபர்ஸ்ட் சம் அப்படின்றது நீங்க ஒவ்வொரு ஆப்ஷன்லையுமே அப்ளை பண்ற மாதிரி இருந்துச்சு. கரெக்டுங்களா? அப்ளை பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த சம் தேர்ட் சம் பாத்தீங்கன்னா டேரக்டாவே உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்க. நீங்க டேரக்டா என்ன பண்ணிக்கலாம் 3 அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? பட் இது வந்து டிவிசபிள். ஓகேங்களா? நீங்க பிளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு இருக்கிறோம். அது டிவிசபிள், அதை மட்டும் மாத்திக்கங்க. ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அட்சம் போலாம். அட்சம் பாருங்க 4வது சம். ஓகேங்களா? இந்த 4வது சம் கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லா யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் பார்த்தாலும் நம்மளால ஆன்சர் பண்ண RSR புக்ல இந்த சம் இருக்குங்க. எடுத்துக்காட்டிலே கொடுத்துருப்பாங்க இந்த சம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் கொஞ்சம் நல்லா பாருங்களேன். எக்ஸ் பிளஸ் 1/x இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 1 பை அது 17/4ன்னு வருமா. அதாவது நான் இது எப்படி பிரிச்சுக்கிறேன் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு 4 பிளஸ் 1/4. ஏன்னா கீழே இங்கே 4ல் நிறுத்தினதால நான் இங்கே 4ல் நிறுத்துறேன். இப்போ 4 நாள் 16, 4 நாள் 16, 16 பிளஸ் 1 17. எனக்கு என்ன ரேஷியோவில் வருதுன்னா 17/4 அப்படின்ற ரேஷியோவில் வருது. இதை கண்டுபிடிச்சிட்டேன். இதை பிரிங்க, அதை பிரிச்சு எடுக்கலாம். அது என்ன பிரிக்கணும் அப்படின்றத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு எக்ஸோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சு போச்சு, 4ன்னு தெரிஞ்சு போச்சு. எக்ஸோட மதிப்பு 4 அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸோட மதிப்பு 4ன்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் 1/xக்கு நம்ம எக்ஸோட மதிப்பு அப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். எக்ஸ் மைனஸ் 1/x இதோட மதிப்பு என்ன கேட்கணும் 4 மைனஸ் 1/4. இது கிளாஸ் மட்டும் பண்ணி நமக்கு 16 மைனஸ் 1/4ன்னு வரும். சால்வ் பண்ணும்போது நமக்கு 15/4ன்னு வந்துடும். ஆப்ஷனில் பாருங்க 15/4 எங்கே இருக்குன்ட்டு. ஸோ அதுதான் நமக்கு ஆன்சராக இருக்கும். பாம்பே இஸ் ஏ ரைட் ஆன்சர். கிளியர்? பாம்பே இஸ் ஏ ரைட் ஆன்சர். ஓகேங்களா? கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான சம் தான். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 5வது சம். இதுவும் RSR புக்கில் இந்த சம் இருக்கு. அதே தான், ரொம்ப யோசிக்காதீங்க, சிம்பிளாக சால்வ் பண்ணலாம். பாருங்க என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸு ப்ளஸ் 1/x இதோட மதிப்பு நமக்கு 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா எக்ஸோட மதிப்பு 1 ப்ளஸ் 1/1. இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 + 1 வரும் ஈக்குவல் டு 2. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா எக்ஸோட மதிப்பு 1 கொடுத்தாதான் நமக்கு என்ன வருது 2ன்னு வருது. அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம இங்கே எடுத்துப்போம். எக்ஸ் மைனஸ் 1/xன்னு எடுத்துப்போம். இப்போ எக்ஸோடைய மதிப்பு நீங்கள் 1ன்னு கொடுங்க. 1 மைனஸ் 1/1. அப்போ நமக்கு என்ன வரும் ப்ரொசீஜராக பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துடும். இல்லை 1 மைனஸ் 1 போய் 0 ஆகிடும். அப்போ ஆன்சர் வந்து நமக்கு டெல் இஸ் ஏ ரைட் ஆன்சர். இந்த சம்முக்கு டெல் இஸ் ஏ ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க 6வது சம். இந்த 6வது சம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சம் நீங்கள் ரொம்ப ஈஸியான சம் தான். இந்த இடத்துல பாருங்க இங்கே 1ன்னு இருக்கு, இங்கே 2ன்னு இருக்கு, அடுத்தடுத்த நம்பராக இருக்கு. கரெக்டுங்களா? அடுத்தடுத்த நம்பராக இருக்கு. இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த சம்ம நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கேள்வியில் ப்ளஸ் கேட்குறாங்களா மைனஸ் கேட்குறாங்களான்றதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்த்துக்கணும். ப்ளஸ் கேட்குறாங்களா மைனஸ் கேட்குறாங்களான்ட்டு. இந்த இடத்துல இது அடுத்தடுத்த நம்பராக குருசான்னு கேட்டால் ஆமாம். இங்கே பாருங்க √1 வெளியே எடுத்தாலும் 1 தான், எடுக்கலனாலும் 1 தான். அப்போ ப்ளஸ் √2 இது ரெண்டுமே அடுத்தடுத்த நம்பராக இருக்குது. இந்த மாதிரி அடுத்தடுத்த நம்பராக இருந்தால் மட்டும்தான் இந்த கான்செப்டில் நீங்கள் சம் சால்வ் பண்ண முடியும். இது வந்து RSR புத்தகத்தில் இருக்குங்க. RS அகர்வால் RSR புத்தகத்தில் இந்த சம் இருக்கு. இது மொத்த சம்முமே RSR புத்தகத்தில் மட்டும் தான் எடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? கண்டிப்பாக இது கேட்பாங்க, கேட்க 100% வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சம். ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மைனஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ரூட் இங்க மைனஸ் கேட்டதால இது எடுத்துங்க, நான் கலர் மாத்திக்கிறேன் பாருங்க. இங்க மைனஸ் கேட்டிருக்கிறதால எது சின்னதோ அந்த நம்பர் எடுத்துக்கணும். மைனஸ் கேட்டா சின்னது எடுத்துக்கணும், பிளஸ் கேட்டா பெருசு எடுத்துக்கணும். இதுதான் வித்தியாசம். ஓகேங்களா? இப்படி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு இங்க மைனஸ் கேட்டிருக்கிறதால நீங்க என்ன பண்ணுங்க, இதோடைய வேல்யூ உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இந்த √1, அதாவது இது 1 √2 வெளியே எடுத்தாலும் வெளியே எடுக்கனாலும் 1ன்ற ஒரு பொருள் வந்துடும். இதை நீங்க எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா 2ஆல மல்டிபிள் பண்ற மாதிரி இருக்கும். இதை எடுத்து நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும், 2ஆல மல்டிபிள் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், எக்ஸ்
ப்ளஸ் 1 டிவைட் பை எக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா பெரிய நம்பர் எடுக்கணும். இதை எடுக்கணும். இதை எடுத்து நீங்கள் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? 2 இன்ட்டு √2 என்ன வரும் உங்களுக்கு? 2 √2ன்னு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கேட்டாங்கன்னா இங்கே நமக்கு என்ன கேட்டாங்க? மைனஸ் கொடுத்துட்டாங்கன்னா இதே மைனஸ் கொடுத்துட்டாங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ். இப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சின்னதாக இருக்கிறது எடுக்கணும். மைனஸ் இல்லை, சின்னதாக இருக்கிறது எடுக்கணும். அப்போ இங்கே ஆல்ரெடி இங்கே ஒன்று தான், அது √1ன்றது நார்மல், அது போட்டாலும் ஒன்று போடாட்டி ஒன்று. அப்போ 2 இன்ட்டு 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆன்சர் நமக்கு 2. அப்போது இதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. தெரிந்த பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் கேட்டிருக்காங்க அப்படின்றப்ப இந்த 2வை நம்ம இது உள்ள ஒரே ஒரு ஸ்கொயர் மட்டும் தான் இருக்குது. இங்கே நம்ம ஒரே ஒரு ஸ்கொயர் போட்டு ஆன்சர் எடுத்துடலாம். ஸோ 2 ஸ்கொயர் ஆன்சர் நமக்கு 4 இஸ் ஏ ரைட் ஆன்சர். 2 ஸ்கொயர் இஸ் ஏ 4 இஸ் ஏ ஆன்சர். ஆன்சர் வந்து நமக்கு என்ன வரும்? பாம்பே இஸ் ஏ ரைட் ஆன்சர். பாம்பே இஸ் ஏ ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கங்க. ரொம்ப சிம்பிளான சம் தான். ஆர்எஸ் அகர்வால் கேட்டிருப்பாங்க. இது கண்டினியூ நம்பராக இருந்தால் மட்டும் தான் இந்த ப்ரொசீஜர் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டினியூவாக இருக்கணும் அந்த சம். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டாக சால்வ் பண்ணாமல், ரொம்ப ஆர்எஸ் அகர்வால் புக்கில் ரொம்ப விளக்கமாக டெப்த்தாக போட்டிருப்பாங்க. ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டாக பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணுறது என்ன பண்ணுங்க, எடுத்துக்கங்க. ஓகேங்களா? நம்ம அடுத்தடுத்து ஆர்எஸ் அகர்வால் புக்கோட ரீசனிங்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணுவோம். இந்த வீடியோக்கு கீழே ஆர்எஸ் அகர்வால் ஆல்ரெடி நம்ம ரீசனிங் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அதையும் நான் வந்து அட்டாச் பண்ண நீங்கள் பார்த்துக்கங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே டெலிகிராம் லிங்க் வச்சிருக்கேன். மறக்காம அதை என்ன பண்ணீங்க, ஜாயின் பண்ணீங்க. இந்த பிடிஎஃப் அதில் உங்களுக்கு பதிவேற்றப்படும். இப்போ சால்வ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இதையே நான் அப்படியே அப்லோட் பண்ணுறேன் அதில். ஓகேங்களா? அடுத்த சம் பாருங்க. அடுத்த சம் போயிடலாம். இதுவும் ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு சம்மு தான்மா. ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்தில் இருக்கக்கூடிய சம்மு தான். ஃபர்ஸ்ட் இது நம்ம நார்மலாக என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இப்படி சால்வ் பண்ணி பார்த்துருவோம். இங்கே பாருங்க, 144. இந்த 144 இன்ட்டு 1 ப்ளஸ் 25 ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 169 டிவைட் பை 144 அப்படின்னு உங்களுக்கு ரூட்டில் வருமா, இப்படி வரும். இதோட இது வெளியே எடுத்தா என்ன வரும் அப்படின்னா நமக்கு 13 டிவைட் பை 12ன்னு வரும். ஆக்சுவலி இங்கே இதுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பாரு. ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் என்ன? 1. ஸோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? அதுக்கு 1 தான் ஆன்சர். இல்லை சார் டவுட்டு சார், 1 தான் டிஃப்ரெண்ட் வருது, இந்த 1 டவுட்டாக இருக்குது சார் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அந்த எக்ஸோட இடத்துல நீங்கள் 1 அப்ளை பண்ணுறங்க. 1 ப்ளஸ் எக்ஸ் டிவைட் பை 12 எப்படி இருக்குன்னா இங்கே 1 அப்ளை பண்ணு. 1 டிவைட் பை 1 12 இப்படி சால்வ் பண்ணா 12 12 ப்ளஸ் 1 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடும்? 13 டிவைட் பை 12ன்னு வந்துடும். ஸோ ஆன்சர் நமக்கு 13 டிவைட் பை 12 வருது. ஸோ இங்கேயும் 13 டிவைட் பை 12 வருது. அப்போ 1 அப்ளை பண்ணால் அதுதான் வருது அப்படின்றப்ப இந்த இடத்துல நம்ம 1 அப்ளை பண்ணாதான் இந்த ஈக்குவேஷன் வரும். ஸோ பாம்பே இஸ் ரைட் ஆன்சர். இந்த சம் உங்களுக்கு ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்தில் எடுக்கப்பட்ட சம்மா. ஓகேங்களா? ஆர்எஸ், ஓகேங்களா? ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சம். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான சம்மு, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த சம் போலாமா? அடுத்த சம் இங்கே பாருங்க, இந்த 8வது சம் பாருங்க. இதை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷனை வச்சு சால்வ் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணிடுவோம், இதுக்கு வேல்யூ கொடுத்து சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? வேல்யூவாக அப்ளை பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா நிறைய மேக்ஸ் ஸ்டாஃப்ஸ், நான் எனக்கு தெரிஞ்சு யூடியூப்ல ஒரு மேக்ஸ் ஸ்டாஃப் பெஸ்ட் நடத்துவார். ஓகேங்களா? ஸோ அவர் கூட என்ன பண்ணுவார்னா இதுக்கு இந்த மாரி தான் ட்ரை பண்ணுவார். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து ஈக்குவேஷன் ட்ரை பண்ணுவாங்க. பட் நம்ம இது கொஞ்சம் வேற மாரி அப்ரோச் பண்ணுவோம். இங்கே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 2a கொடுத்துருக்காங்க. 2a கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 2a கொடுத்துருக்காங்க. இப்போ 2a கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு இங்கே 2a வரும் அப்படின்னு யோசிக்கணும். என்ன நம்பர் ஆட் பண்ணால் நமக்கு 2a வரும்னு யோசிக்கணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதுறேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2a. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு ஏன்னு கொடுக்கலாமா? எக்ஸுக்கு ஏன்னு கொடுக்கலாம். ஒய்க்கு ஏன்னு கொடுத்தா நமக்கு 2a வந்துடும். பட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸுக்கு 3a கொடுக்குறேன், ஒய்க்கு -a கொடுக்குறேன். இப்போ சால்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 2a வந்துடும். கரெக்டுங்களா? அப்போது எக்ஸோடைய வேல்யூ என்ன நமக்கு? 3a. ஒய்யோட வேல்யூ நமக்கு என்ன? -a. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? -a. இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம போய் சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? a டிவைட் பை எக்ஸ் மைனஸ் a ப்ளஸ் a டிவைட் பை ஒய் மைனஸ் a. இந்த ஈக்குவேஷனில் நம்ம சால்வ் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? சால்வ் பண்ணலாம். ஏவோட வேல்யூ நமக்கு a தான். இந்த இடத்துல a டிவைட் பை நமக்கு இங்கே 3a இருக்கும் ஆன்சர். எக்ஸோட வேல்யூ 3a மைனஸ் a ப்ளஸ் a டிவைட் பை ஒய்யோட வேல்யூ வந்து நமக்கு -a. ஓகேங்களா? -a. ஆல்ரெடி அங்கே ஒரு -a இருக்குது, -a. இப்படி வரும் நமக்கு ஈக்குவேஷன். அங்கே ஆல்ரெடி ஒரு -a இருக்குது, இங்கே -a இருக்கும். இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு a டிவைட் பை 2a ப்ளஸ்
ஏ டிவைட் பை மைனஸ் 2a அப்படின்னு வரும். ஏ டிவைட் பை மைனஸ் 2a வரும். இந்த மைனஸ் வந்து இங்கே நார்மலாக சென்ட்ரலில் கூட நமக்கு வந்துடும். ஓகேங்களா, அந்த மைனஸ்ன்றது நமக்கு நார்மலாக சென்ட்ரலில் கூட வந்துடும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இது வரைக்கும் கிளியராக போட்டுக்குங்க இந்த ஸ்டெப் வரைக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, வேற கலர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஏக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஏக்கும் கேன்சல் ஆகிடுது. இப்போ ஏக்கும் கேன்சல் ஆகும்போது நமக்கு என்ன அங்கே வரும் அப்படின்னா 1/2 தான் நமக்கு அங்கே இருக்கும். 1/2 இருக்கும். இப்போ இங்கே நார்மலாக பாருங்க, இங்கே இருக்கக்கூடிய ஏக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஏக்கும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அங்கே வந்து -1/2 இருக்கும். 1/2 minus 1/2 is equal to 0. ஆன்சர் பாம்பே. புரியுதுங்களா? இப்படி சால்வ் பண்ணி நீங்களா அப்ரோச் பண்ணி ஒரு சம் எடுங்க. ஓகே, நீங்களா ஒரு சம் அப்ரோச் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி போட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சில பேர் வந்து இதுக்கு ஏ வச்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் குழப்பமாயிடும், 0 ஆகிடும். அப்படி வச்சு போட்டுறக்கூடாது. இப்போ நீங்கள் சொல்கிற மாரி எக்ஸுக்கு வந்து ஏ சார், எக்ஸுக்கு வந்து ஏ வைக்கிறேன், ஒய்க்கு வந்து ஏ வைக்கிறேன், அப்போ ஏ ப்ளஸ் ஏ 2a கரெக்டாக தானே, அப்படி வச்சு சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த இடத்துல ஏ வரும்போது மைனஸ் ஆகிடும் ஈக்குவேஷன். அதனால அப்படி பண்ணலை நான். அதுக்கு பதில் என்ன பண்ணிட்டேன், இதோடைய ரவுண்ட் அப் வேல்யூவை 3a 2a நமக்கு 3a மைனஸ் ஏ இப்படி போட்டுமே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வேரியண்ட்டாக எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஆன்சர் ஈஸியாக வரும். அதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து 0. ஓகேங்களா? சிம்பிளாக ஆர்எஸ்ஆர் சம்மு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஓகேங்களா? அதேமாரி இப்போ 9வது சம் பாருங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சம்மு தான். சால்வ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? சால்வ் பண்ணிடுவோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம்மு தான். ஸோ இந்த 9வது கொஸ்டின் பாருங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம் தான். பட் ஆர்எஸ்ஆர்எல் புத்தகத்தில் இந்த சம் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ஆர்எஸ்ஆர்எல் புத்தகம் தான்மா. இப்போ பாருங்க, ஈக்குவேஷன் பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 3 + 2√2 இப்படி கொடுத்துருப்பாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நம்பரா அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டுபிடிக்கணும். அடுத்தடுத்த நம்பரா குரு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போ எக்ஸாம்பிளுக்கு √9 + √8 இது ரெண்டுத்துலேருந்து வெளியே வந்தது தான் இந்த நம்பராக இருக்கும். எக்ஸாக்டாக பாருங்களேன், நீங்கள் √9 விட்டு வெளியே எடுத்தீங்கன்னா 2 வரும். இந்த √4 விட்டு எடுக்கும்போது நமக்கு என்ன வரும், 4 × 2 வரும். ஸோ நம்ம 2 மட்டும் அப்படியே இப்படி வரும் நமக்கு. ஸோ 2 மட்டும் வெளியே வச்சு 4லேருந்து நம்ம 2 வெளியே எடுத்துக்கலாம். இப்படி தான் வந்திருக்கும். அப்போ அடுத்தடுத்த நம்பராக தான் இருக்குது. இப்போ அடுத்தடுத்த நம்பராக இருந்தால் நான் சொல்லி கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. எக்ஸ் ப்ளஸ் 1/x, எக்ஸ் மைனஸ் 1/x இது ரெண்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதாவது என்னன்னா எக்ஸ் பிளஸ் 1/x, எக்ஸ் மைனஸ் 1/x. இந்த எக்ஸ் பிளஸ் 1/x அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ப்ளஸ் கேட்டாங்க அப்படின்னா பெரிய நம்பர் இருக்கிறதுல பெரிய நம்பர் எது, இதில் பெரிய நம்பர் எதுனா நமக்கு 3 தான் பெரிய நம்பர். அப்போ 3ஓட நம்ம 2 பெருக்கிக்கணும். ஓகேங்களா? 3ஓட நம்ம 2 மல்டிபிள் பண்ணி ஆன்சர் சொல்லிடலாம். சின்ன நம்பர் என்ன, 2. ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2 இன்ட்டு √2 இன்ட்டு நம்ம ஒரு 2 பெருக்கிக்கலாம். ஸோ இது சால்வ் பண்ணும்போது நமக்கு 4√2 அப்படின்னு வந்துடும். 4√2 வந்துடும். இது மைனஸோட வேல்யூ. இப்போ இங்கே என்ன சார் நடக்குது அப்படின்னா, இப்போ தான் முக்கியமான ஒரு பாயிண்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா √(x) கொடுத்துருக்காங்க. √(x). இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணி ஆன்சர் எடுத்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தான். இதுக்கு ஆன்சர் வந்து நீங்கள் 2 தான் வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து √2 இருக்கிறதால √2 தான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதை எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லி பாருங்க. இப்போ அந்த ஈக்குவேஷன் இருக்குது, அந்த ஈக்குவேஷனு அந்த ஈக்குவேஷன் நம்ம 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணணும். 2 பக்கமும் என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். இதை √(x) மைனஸ் 1/√(x) இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, இதை ஒரு ஹோல் ஸ்கொயர் பண்ணிவிடுங்க. ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு இது நமக்கு டேரெக்டாக இல்லை, பட் இங்கே இருக்குது நமக்கு அர்த்தம். அப்போ இது நார்மலாக என்ன ஆகுதுன்னா இது ஒரு ரூட்டு, இது ஒரு ரூட்டுன்னு வந்துடும். அப்போ ரூட்டுக்கு ரூட்டு போடும்போது நம்ம இந்த ரூட்டு கேன்சல் ஆகிடும். இந்த ரூட்டுக்கு ரூட்டு போட்டிங்கன்னா இங்கே 2ன்னு வந்துடும். புரியுதுங்களா? அப்போ டேரெக்டாக இதோட ஆன்சர் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2. இது இப்போ இது ரூட்டு கேன்சல் போது இது √2, இது 2. அப்போ இங்கே நமக்கு 4ன்னு வந்துடும். டேரெக்டாக 4ன்னு வந்துடும். கரெக்டுங்களா? அப்போ 4 அப்படின்னா இப்போ இதை நம்ம இங்கே ஸ்கொயர் போட்டிருக்கோம். அப்போ இது 2 ஸ்கொயர் தான் நமக்கு என்னவா இருக்கும், 4ஆ இருக்கும் அப்படின்றத நம்ம எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர் 2 அப்படின்றத லாக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான சம்மு தான். ரொம்ப சிம்பிளான சம்மு தான். நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஈஸியாக அப்ரோச் பண்ணுங்க. ஓகேங்களா? கொஞ்சம் ஈஸியாக அப்ரோச் பண்ணீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? இது ஆர்எஸ்ஆர்எல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய சம்மு. இப்போ நான் போட்டிருக்கிறதே ஈஸியான மெத்தட் தான். இதை விட ஈஸியான மெத்தட் எனக்கு தெரிஞ்ச எதுவும் இல்லை. ஓகேங்களா? அடுத்து போலாமா? அடுத்த சம் 10வது சம் பாருங்க. இதுவும் ஆர்எஸ்ஆர்எல் புத்தகத்தில். எல்லா சம்மும் 25 சம்முமே ஆர்எஸ்ஆர்எல் புத்தகம் தான்ப்பா.
வெளியே இருந்து எடுத்துட்டு வரல. ஓகேங்களா? பிஒய்க்யூ டிஎன்பிசி பிஒய்க்யூ ஆர்எஸ்ஆர் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்க இது எப்படி சார் குரு சார் சால்வ் பண்ணலாம்? இந்த சம் டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. ஆர்எஸ்ஆர் புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. ஏவோட வேலையை கொடுத்துருக்காங்க. ஏ பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி, பி பவர் ஒய் இஸ் ஈக்குவல் டு சி, சி பவர் ஜெட் இஸ் ஈக்குவல் டு ஏ. எக்ஸ் ஒய் ஜெட் உடைய மதிப்பு கேட்கறாங்க. எக்ஸ் ஒய் ஜெட் உடைய மதிப்பு கேட்கறாங்க. சரி, சால்வ் பண்ணிடுவோமா? இப்போ என்ன பண்றீங்கன்னா ஏ பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பின்னு கொடுக்குறாங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஏ இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே தான் ஆரம்பிக்கிறேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், அப்படியே ரிவர்ஸ்ல எடுத்துக்கலாம். இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு சி பவர் ஜெட் இப்படி இருக்கு. அப்படி ரிவர்ஸ்ல எடுத்துக்கிறேன். இப்போ சியோடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா சியோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பி பவர் ஒய். சியோட வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும்? பி பவர் ஒய்ன்னு வரும். இதை நம்ம எப்படி எழுதலாம்னா ஏ இஸ் ஈக்குவல் டு பி பவர் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஜெட்னு வரும். இப்படி எழுதலாம். ஓகே, இப்போ இருக்கட்டும். இப்போ இந்த பி இருக்கு பார்த்தீங்களா, பியோட வேல்யூ என்ன? ஏ பவர் எக்ஸ். இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஏ இஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூ என்ன வரும் நமக்கு? ஏ பவர் எக்ஸ், அதுக்கு மேல ஒரு ஒய், அதுக்கு மேல ஒரு ஜெட், இப்படி எழுதிக்கலாம். இப்ப பாருங்க இந்த பக்கமும் காமனா ஏ இருக்கு, இந்த பக்கம் காமனா. இப்ப பவர்ஸ் எல்லாம் காமனா இருந்துச்சுன்னா பவருக்கு மேல பவர் இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி பவருக்கு மேல பவர் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? காமனா எழுதிக்கலாம். இப்ப இங்க ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ் ஒய் ஜெட் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இங்க ஏ இருக்கு, இங்க ஏ இருக்கு. இப்போ நமக்கு என்ன கேட்கறாங்க? எக்ஸ் பவர், அதாவது எக்ஸ் ஒய் ஜெட் வேல்யூ தான் கேட்கறாங்க. இங்க தான் பவர்ல தான் எக்ஸ் ஒய் ஜெட் இருக்கு. அப்ப இதுக்கு பவர்ல என்ன இருக்கும்? ஒன்னு தான் இருக்கும். அப்போ எக்ஸ் ஒய் ஜெட் உடைய வேல்யூ நமக்கு 1 இஸ் ரைட் ஆன்சர். ஆன்சர் டெல்லி. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான சம் தான். ஆர்எஸ்ஆர் புத்தகத்துல இருந்து கேட்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க இந்த சம் பாருங்க, 11வது சம் பாருங்க. இந்த சம்முக்கான ஃபார்முலா ஒன்று இருக்கு. ரொம்ப இந்த ஃபார்முலா தெரிஞ்சுச்சா போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த சம் பார்த்த உடனே ஆர்எஸ்ஆர் புத்தகம் சம் தான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவேன். 15 ஸ்கியூப் பிளஸ் 20 ஸ்கியூப் பிளஸ் 25 ஸ்கியூப் மைனஸ் 22,500 டிவைட் பை 15 ஸ்கொயர் பிளஸ் 20 ஸ்கொயர் பிளஸ் 25 ஸ்கொயர் மைனஸ் 300 மைனஸ் 500, அதுக்கப்புறம் வந்து 375 இப்படி கொடுத்துருவாங்க. இப்போ இதை நம்ம எப்படி குரு சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்ணலாம். எப்படின்னா ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணலாம்? 15 20 25 இது மூணுத்தையும் ஆட் பண்ணுங்க. 15 பிளஸ் 20 பிளஸ் 25 இதை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 15 பிளஸ் 20 பிளஸ் 25னா இது ஒரு 25 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து சிமிலரா உங்களுக்கு 60 வரும். இதுல ஆன்சர் 60 வரும் பாருங்க. 20, ஆமா 60 நமக்கு ரைட் ஆன்சர். ஓகேங்களா? டெல்லிசிய ரைட் ஆன்சர். எப்படி சார் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா இதை டேரக்டா ஏ பிளஸ் பி அப்படின்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி. இந்த ஒரே சம் தான் ஆர்எஸ்ஆர் புத்தகத்தில் இருக்கு. நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். இதோட ஈக்குவேஷன் மட்டும் நான் எழுதி போறேன் பாருங்க, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? இது ஈக்குவேஷன் எழுதி போட்டா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ என்னன்னா இப்போ அதுக்குள்ள நமக்கு மோஸ்ட் ஆஃப் தேவை கிடையாது. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு புரிதலுக்காக சொல்றேன். இது வந்து ஏ ஸ்கியூப் பிளஸ் பி ஸ்கியூப் பிளஸ் சி ஸ்கியூப் மைனஸ் 3ab அப்படின்ற ஃபார்முலால இருக்கு. அப்போ 3ab அப்படின்னா அது பொதுவாகவே வந்து பார்த்தோன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கியூப்ல தான் வரும். ஓகேங்களா? அந்த ஈக்குவேஷன் தான் வரும். அதனாலதான் இந்த சம் பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு மாடல் தான் ஆர்எஸ்ஆர் இருக்கு. இந்த மாதிரி ஃபார்மெட்ல நீங்க பாக்குறீங்கன்னாவே அது 3 வேலையை ஆட் பண்ணீங்கன்னாவே ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி படிக்காதீங்க. ரொம்ப சிம்பிளாவே ஆன்சர் வரும். ஓகேங்களா? அதை அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 12வது சம் பாருங்க. 12வது சம் இதுவும் நமக்கு ஆர்எஸ்ஆர் புத்தகம் தான். இப்போ என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த சம்மு நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சம்மு நம்ம என்ன பண்ணினா பிரிச்சு எழுதிடுவோம். இப்ப பாருங்க இது இந்த ஃபார்மெட் பாருங்க. இந்த ஃபார்மெட் நமக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மெட்ல நமக்கு இருக்கு. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்ல இருக்கு. அதாவது 1 டிவைடட் பை 2 = 1 இப்படி கொடுத்த 2:1 பிளஸ் 2:1 இந்த ரேஷியோல நமக்கு இருக்கு. அதுக்கப்புறம் ஆக்சுவலி அது வந்து பார்த்தோன்னா இங்கே 4 வரும். 1 செகண்ட். இங்கே வந்து 4. ஓகேங்களா? 4ன்னு இருக்கும். ஓகே 4:1 இந்த ரேஷியோவில் வரும் நமக்கு. இப்போ என்னன்னா நீங்கள் ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். ஓகேங்களா? ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். 4:1 ரேஷியோ இது வந்து பிரிக்கும் போது நம்ம எப்படி வரும்? நமக்கு ஏ பிளஸ் பி அண்ட் ஏ மைனஸ் பி இப்படி இந்த ரேஷியோவில் வரும். அதுதான் என்ன பண்ணேன்? டேரக்டாக என்ன பண்ணிட்டேன்? இந்த 2 1 கூட்டும் போது நமக்கு என்ன வரும்? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் பி அப்படின்னா 2 + 1 நமக்கு 3ன்னு வந்துடும். ஸோ 1:3 அப்படின்னு நம்ம ரிவர்ஸ்ல கூட எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்க நீங்க இப்படி போடலாம், இப்படி சால்வ் பண்ணிக்கோங்க. 1 டிவைட் பை 1:3 இப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம 1ன்னு வரும், இதுக்கு 3ன்னு வரும், இப்படி வந்துடும். பிளஸ் இங்கே சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா
3:5 அப்படின்னு வரும். 3:5 எப்படின்னா இது வந்து பார்த்தா நமக்கு ஸ்கொயர் பண்ணியிருக்க ஒரு வேல்யூ. இப்போ இது வந்து 4 மைனஸ் 1 நமக்கு 3, 4 பிளஸ் 1 5 இப்படி எடுத்துக்கலாம். இப்படி சால்வ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம் நீங்க. 1/5:7 இப்படி சால்வ் பண்ணிட்டே போயிட்டு கடைசியாக உங்களுக்கு என்ன நிற்கும் அப்படின்னா, இங்க இதுல 20 மைனஸ் 1 அப்படின்னா நம்ம ஒரு தடவை என்ன பண்ணிப்போம், கூட்டிப்போம், ஒரு தடவை கழிச்சுப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு தடவை கழிச்சா 19, சின்னதை ஃபர்ஸ்ட் போட்டுங்க. ஒரு தடவை கூட்டினா நமக்கு 21 வரும். இப்போ ஒரு கான்செப்ட் என்னன்னா, இந்த சம்முடைய கான்செப்ட் என்னன்னா, பொதுவாக இந்த சம் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இப்படிதான் ஈஸியாக நீங்க எடுத்துக்கணும். எப்படின்னா இது எல்லாம் ரெண்டு நம்பரா போகுது. ரெண்டு நம்பரா போச்சுன்னா 1/2 அப்படின்னு எடுத்துக்கணும். இது 3 டிவைட் பை அது ஆர்எஸ்ஆர் கூட சம் இருக்கும். இப்போ 1/2 அப்படின்னு எடுத்துக்கலாம். 1/2 போட்டுட்டு பிராக்கெட்ல the first number minus last number. ஓகேங்களா, இந்த first number minus last number இதை மட்டும் எடுத்துக்கங்க. first number minus last number. 1/1 minus 1/21 மைனஸ் தான் பண்ணும். ஓகேங்களா, கூட்டிட்டு கூடாது, மைனஸ் தான் பண்ணும். இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? 1/2 in 21 minus 1 divided by 21. இப்போ நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 1/2 பெருக்கல் 20/21 இது அடிக்கும் போது நமக்கு 10ன்னு வரும். கரெக்டுங்களா? 2 10. அப்போ 10/21 is your right answer. ஆப்ஷன் பாருங்க, 10/21 ஆன்சர் நமக்கு C is your right answer. 10/21 C is your right answer. இப்படி சால்வ் பண்ணிக்கலாம் நீங்க இதை. ஓகேங்களா, அடுத்த சம் போங்க. அடுத்து 13வது சம். ஓகேங்களா, பொறுமையாக சால்வ் பண்ணிட்டு இருக்கேன், அப்படி வாங்க. ஓகேங்களா, 13வது சம் இது எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த சம்முக்கும் நம்ம டேட்டாஸ் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, டேட்டாஸ் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணலாம். இது சிம்பிளா சொல்லலாம். எப்பவுமே இங்க பிளஸ்லேயே போகுது அப்படின்னா இங்க இருக்க பிளஸ் டேட்டாவிலே போகுது. ஃபர்ஸ்ட் பிளஸ் டேட்டாவிலே போகுது அப்படின்னா அதோட ஆன்சர் கண்டிப்பா என்னவா தான் இருக்கும், 0வா தான் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். பட் இருந்தாலுமே நம்ம சால்வ் பண்ணிடுவோம். என்னன்றதை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்களா, சால்வ் பண்ணிடுவோம். ஓகேங்களா, இது சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பாருங்க. ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஏக்கு ஒரு வேல்யூ, பிக்கு ஒரு வேல்யூ, சிக்கு ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷன் 0 வர மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துருக்குங்க. ஓகேங்களா, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஏக்கு 1 அப்படின்ற ஒரு வேல்யூவும், பிக்கு 1ன்ற ஒரு வேல்யூவும், சிக்கு -1/2 அப்படின்ற ஒரு வேல்யூவும் கொடுக்குறேன். ஓகேங்களா, -1/2 அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துட்றேன். இப்போ சால்வ் பண்ணலாமா? ஏபி என்ன சொல்றாங்க, இந்த ஈக்குவேஷன் எடுத்துட்டு வா, 0 வர மாதிரி வரணும். ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ, இப்போ இதுக்கு 0 வரணும். சால்வ் பண்ணலாமா? ஏபின்னா 1 + 1 1 தான். ஓகே, பிளஸ் பிசி அப்படின்னா இது நம்ம நார்மலாக வரும்போது நம்ம பிராக்கெட்ல -1/2ன்னு வந்துடும். இதுவும் நமக்கு என்ன வந்துடும், -1/2 வந்துடும். கரெக்டுங்களா, பிளஸ் -1/2ன்னு வந்துடும். இப்போ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் பெரிய இடத்து கூட்டும் போது நமக்கு என்ன வந்துடும், 1 - 1 வந்துடும். ஸோ ஆன்சர் நமக்கு 0ன்னு வந்துடும். ஸோ இது கரெக்டு தான், 0 இஸ் ரைட் ஆன்சர். பட் இங்கே நமக்கு 0 வந்துருச்சு. இந்த ஈக்குவேஷன் 0 அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் 0வா தான் இருக்கும். சரிங்க சார், கொஞ்சம் குழப்பமா இருக்கு, சால்வ் பண்ணி காட்டிடுறீங்களா சார்? சால்வ் பண்ணிடுவோமே, அதுல என்ன இருக்கு? ஓகேங்களா, பாருங்க அதே மாதிரி இந்த டேட்டா சேர்த்து அப்ளை பண்ணுங்க. 1/, ஏவோட வேல்யூ 1, அப்போ 1 ஸ்கொயர். ஓகேங்களா, 1 தான் வரப்போகுது. மைனஸ் பிசின்னு கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ 1, சியோட வேல்யூ 1/2, -1/2. ஆல்ரெடி அங்கே மைனஸ் இருக்கிறதால இங்க என்ன ஆயிடும், நமக்கு பிளஸ் 1/2ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் பிளஸ், அதுக்கப்புறம் மேலே 1 கொடுத்துருக்காங்க, பி ஸ்கொயர்னு கொடுத்து, பி வந்து 1 தான், மைனஸ் சி, இங்க பாருங்க சி வந்து ஆல்ரெடி -1/2 இன்ட்டு ஏ, ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதால அங்கே பிளஸ் ஆகிட்டு நமக்கு என்ன வரும், 1/2ன்னு வந்துடும். பிளஸ் ஆகி நமக்கு என்ன வரும், 1/2ன்னு வரும். பிளஸ் அடுத்த ஈக்குவேஷன் பாரு, சி ஸ்கொயர் சொல்றாங்க, -1/2, அது ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு அது பிளஸ் ஆகிடும். பிளஸ் ஆகும்போது நமக்கு என்ன அங்கே வரும் அப்படின்னா 1/4 நமக்கு வந்து நிற்கும். ஓகேங்களா, 1/4ன்ற ஒரு டேட்டா நிற்கும். அதுக்கப்புறம் நமக்கு இங்க வந்து -1 வந்துடும், ஏன்னா ஏபி 1 தானே, மைனஸ்ல வந்துடும். இப்போ இதை நம்ம என்ன பண்ணோம், கிராஸ் மல்டிபிள் சால்வ் பண்ணோம். சால்வ் பண்ணும்போது 1/2 2 1s are 1 + 1 அப்படின்னு போது 3/2ன்னு வரும் நமக்கு. 3/2 பிளஸ் இந்த இடத்துல சால்வ் பண்ணும்போது அதே தான்,
1 2s are 2 plus 1 அப்போ 3/2 வரும் நமக்கு. இது ரெண்டு டிட்டோவா சேமாக தான் இருக்கும். ப்ளஸ் அடுத்து இது சால்வ் பண்ணுங்க. 4 1s are 4, இங்கே மைனஸில் வரதால நமக்கு என்ன வரும், 3/4 வரும். ஓகேங்களா, இந்த நம்பர்ஸ் எல்லாம் மேலே போயிடும். அதான ரூல்ஸு. இது புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. இது வந்து ரிவர்ஸில் போகும்போது நமக்கு என்ன ஆகிடும், கொஞ்சம் மேலே வர மாதிரி இருக்கும் அந்த சம். அப்போ சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடும்னா, சாரி இந்த இடத்துல நமக்கு கீழே 3 3 காமனாக நிற்குது. இப்போ காமனாக நமக்கு என்ன நிற்கணும்னா 3 நிற்கும் காமனாக. இப்போ மேலே போகும்போது நமக்கு 2 + 1 + இந்த இடத்துல நமக்கு 1 அப்படின்னு நிற்கும். 2 + 1 + ஆக்சுவலி இந்த இடத்துல இங்கே மேலே போகும்போது இந்த இடத்துல மைனஸ் வரும். ஓகேங்களா, மைனஸில் வரும். இந்த ஆக்சுவலி இது வந்து மைனஸில் நிற்கணும் நமக்கு. அப்போ மேலே போகும்போது -4 அப்படின்னு நிற்கும். -4 நிற்கும். -4 போகும்போது இப்போ நம்ம சால்வ் பண்ணிடுவோம். இந்த சம்மை சால்வ் பண்ணும்போது நமக்கு 2 + 1 - 4 அப்படின்னு வரும்போது நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு இது ஒரு 3, இது வந்து ஒரு 4ல் நின்றோம். ஓகேங்களா, இது 2 + 2, சாரி 1 செகண்ட், இங்கே 2 வரும்பா. இங்கே 2 மேலே போதில் 2 வரும். அப்போ நமக்கு என்ன வந்துடும்னா 4 - 4 டிவிசபிள் 0 3ன்னு இருக்கும். பட் எனிதிங் மேலே 0 வந்துச்சுனாவே 0 தானே, கீழே இருந்தாலும் கண்டுக்க மாட்டோம். ஆன்சர் 0. ரொம்ப யோசிக்க வேண்டாம். அந்த செம்ம சிம்பிளாகவே என்ன பண்ணிக்கலாம், இப்படித்தான் வரும் அப்படின்றது புரிஞ்சு சால்வ் பண்ணாவே ஆன்சர் போட்டுடலாம். ஓகேங்களா, இது போட்டுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்க. அடுத்து வந்து 6ஆவது சம். இதான் சொல்றாங்க 1 + 1/1 1 + 1/1. அடுத்து என்ன சொல்றாங்க 1 + 1/, அதாவது b + 1/c = 1. அதுக்கப்புறம் c + 1/a என்னன்னு கேட்குறாங்க. இந்த சிம்பிளா இந்த சம்மு சால்வ் பண்ணு, ரொம்ப யோசிக்காத. நீ ரொம்ப குழப்பம் வேண்டாம், இது போடணும்னு அவசியம் கிடையாது. இந்த சம் வந்து 6 சந்தர்ப்பத்தில் அப்படியே இருக்கும். அதாவது a + 1/b = 1னா b + c/1 1னா அப்போ c + 1/a என்னதான் இருக்கும், 1 தான் இருக்கும். அதுதான் ரூல்ஸா இருக்கும். எப்படி சால்வ் பண்ணாலுமே சரி, இதுதான் அதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சரா இருக்கும். குழப்பமே இருக்கக்கூடாது. எக்ஸாக்ட் ஆன்சரா இதுதான் இருக்கும். ஓகேங்களா, ஆன்சர் இதுக்கு நோட் பண்ணிக்கோங்கம்மா. ரொம்ப குழப்பம் வேண்டாம் இந்த சம்முக்கு. ஓகேவா, அடுத்து இந்த 15வது சம் பாருங்க. ஓகேங்களா, இந்த 15வது சம் பாருங்க. இந்த 15வது சம் என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா, இது ரொம்ப ஈஸி தான். இந்த 15வது சம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். இங்க பாருங்க, இங்க இந்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் நம்ம மல்டிபிள் பண்ணிப்போம். இந்த ஈக்குவேஷனை மல்டிபிள் பண்ணிடுவோம். ஆக்சுவலி இது என்னதுன்னா டிவிசபிள். ஓகேங்களா, இங்க பிளஸ் வச்சிருக்காங்க. இது வந்து டிவிசபிள் சிம்பிள். ஓகேங்களா, டிவிசபிள் புள்ளி வச்சு வரும். ஓகேங்களா, டிவிசபிள் வரும். டிவிசபிள் இது வந்து பாத்தீங்கன்னா டிவிசபிள் பண்ணிடுவோம். 1 4 / 7. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது 1 7s are 7 பிளஸ் அதோட 4 ஆட் பண்ணும்போது 11/11 வரும். 11/7 அப்படின்னு வரப்போகுது. ஓகே, இருக்கட்டும். இது சால்வ் பண்ணியாச்சு. இப்போ இந்த செட்டு நம்ம சால்வ் பண்ணணும். இங்க பாருங்க, இந்த செட் எத்தனை 1 இருக்கு பாரு, 1 2 3 1 இருக்கு. ஓகேவா, இப்போ எப்படி எழுதுறீங்கன்னா 1 3 எழுதிட்டு அந்த 3 1 எப்படி எழுதிக்கிறீங்க. இந்த 3 1 நம்ம கண்டுக்க கூடாது. ஓகேங்களா, இது கண்டுக்க கூடாது. 1 இந்த மேல இருக்கிறது மட்டும் எழுதிங்க. 1 3 இது ரெண்டே ஆட் பண்ணி போடு. இது ரெண்டு ஆட் பண்ணி போட்டா நமக்கு என்ன வரும், 4 வரும். இது ரெண்டே ஆட் பண்ணி போட்டா என்ன வரும், 7 வரும். இது ரெண்டு ஆட் பண்ணி போட்டா 11 வரும். ஓகேங்களா, இப்போ நமக்கு எத்தனை 1 இருந்துச்சு, 3 1 இருந்துச்சு. அதனால 3 நம்பர்ஸை போட்டாச்சு. இப்போ கடைசியா நிற்குது பத்தி 2 நம்பரு, அந்த 2 நம்பரை மட்டும் எடுத்து டிவிசபிள் பண்ணிக்கணும். கடைசியா நிற்கக்கூடிய இந்த 2 நம்பர் மட்டும் எடுத்து டிவிசபிள் பண்ணிக்கணும். பெரிய நம்பர் மேல, சின்ன நம்பர் கீழே. ஸோ இதுதான் ஆன்சர். பட் ஆனாலும் இதுதான் ஆன்சர் நமக்கு. பட் ஆனாலும் நமக்கு இந்த இடத்துல டிவிசபிள் இருந்ததால அந்த டிவிசபிள் / 11/7 எடுத்துப்போம். இப்போ நார்மலாகவே இது நம்ம என்ன அப்படியே ரிவர்ஸில் போகும். ரிவர்ஸில் போகும்போது நமக்கு 11/7 மல்டிபிள் 7/11 வரும். இந்த 11க்கு 11 கேன்சல் ஆகும், 7க்கு 7 கேன்சல் ஆகிடும். ஆன்சர் நமக்கு 1 நிற்கும். ஆன்சர் நமக்கு பாம்பே இஸ் ரைட் ஆன்சர். பாம்பே இஸ் ரைட் ஆன்சர். இது எப்படி சால்வ் பண்ணிட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்க சிம்பிளா. ஓகேவா, அடுத்து 16ஆம் சம் பாருங்க. இது ரொம்ப ஒரு ஈஸியான சம் தான். ஓகேங்களா, ஈஸியான சம் தான். அதாவது என்னன்னா a³ + b³ அப்படின்ற ஃபார்மேட்ல இருக்கு. ஓகேங்களா, என்ன கியூப், a³ + b³ டிவைடட் பை a² + b² -2 கிடையாது, ab இந்த ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் குருஸ் அப்படின்னா, சிம்பிள். a³ + b³ ஃபார்முலா என்னன்னா a + b பிராக்கெட்ல a² + b² - ab அப்படின்னு வரும். கீழே நமக்கு என்ன வரும், a²
பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபின்னு வரும். இந்த டேட்டாவும் இந்த டேட்டா கட் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன நிற்கும்? நமக்கு டேரெக்டாங்க ஏ பிளஸ் பி மட்டும் தான் நிற்கும். இந்த ஏ பிளஸ் பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இது ஏ இது பி அப்படின்றப்போ 0.73 அண்ட் 0.27 இது ஆட் பண்ணும்போது 0 மேலே 1 0 இங்கே 1 ஸோ 1 ஸோ கரெக்டாக நமக்கு 1 தான் ரைட் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு பாம்பேசி ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க, இதுவும் அதே இது எல்லாமே ஆர்எஸ்ஆர் பத்திரத்தில் நமக்கு எடுக்கப்பட்ட சம் தான். ஓகேங்களா, ஆர்எஸ்ஆர்வால தான் நம்ம டார்கெட் பண்ணி சம்ஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். இந்த சம்மோடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப சால்வ் பண்ணிடலாமா? இங்கே பாருங்க, ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் அதோடைய வேல்யூ வந்து சி 0ன்னு சொல்லிட்டாங்க. ஏ பிளஸ் பி பிளஸ் சி இதோட வேல்யூ வந்து 0ன்னு கொடுத்துட்டாங்க. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஏ பிளஸ் பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா கண்டிப்பா நமக்கு என்ன வரும்? ஏஸ் கியூ பிளஸ் பிஸ் கியூ பிளஸ் சிஸ் கியூ இதோட டேட்டா என்னவா இருக்கும்? நமக்கு 3AB இருக்கும். ஓகேங்களா, 3ABC இந்த டேட்டாவா இருக்கும். இந்த டேட்டா இப்படி இருந்துச்சுன்னா இது இப்படி தான் நீ கண்ணு மூடிட்டு எடுத்துக்கணும். கண்ணை மூடிட்டு எடுத்துக்கும். இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாமா? காமனா ஏ பி சின்னு எடுத்துட்டு இங்க ஏபிசி இருக்கு. இங்க நான் கீழே எடுக்கும்போது இங்க ஏ மட்டும் தான் எல்லாம் மேலே ஏ ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப நமக்கு என்ன வரும் அப்படின்னா மேலே வந்து ஏஸ் கியூப்னு வர மாதிரி இருக்கும். இங்க வந்து பி தான் இல்லை, அப்ப மேலே ஒரு பி ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்க பிஸ் கியூப்னு வரும். கீழே சி தான் இல்லை, மேலே சி ஆட் பண்ற மாதிரி இருக்கும். சிஸ் கியூப்னு வரும். சிஸ் கியூப்னு வரும். இப்போ இதோட வேல்யூ தான் நம்ம இங்க போட்டிருக்கோம். என்ன வந்திருக்கும் நமக்கு? 3ABC. கீழே ஆல்ரெடி ஒரு ஏபிசி இருக்கு. இந்த ஏபிசி கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு ஆன்சர் வந்து 3ன்னு மட்டும் நிற்கும். ஆன்சர் வந்து நமக்கு 3. ஆன்சர் நமக்கு அது சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்கம்மா, 18ஆம் சம். 3/4 இதை வந்து நம்ம பெருக்கல் வச்சுக்கிட்டு அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது 1 3s are 3 + 1 வந்து பார்த்தீங்கன்னா 4/3. அடுத்து இதை கேன்சல் பண்ணோம்னா 1 3s are அப்படி சொல்லும்போது 3, அப்போ 5/3 5/3ன்னு வரும். அதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 3/5. அப்புறம் இந்த செட்டு சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 13/7. அப்புறம் இந்த செட்டு சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1/13ன்னு வரும். இப்போ இதை நல்லா பாருங்க, இந்த 4க்கு 4 கேன்சல், 3க்கு 3 கேன்சல், 5க்கு இந்த 5 கேன்சல், இந்த 3க்கு இந்த 3 கேன்சல், இந்த 13க்கு 13 கேன்சல். ஆன்சர் நமக்கு 1/7 அப்படின்னு நிற்கும். ஆன்சர் வந்து நமக்கு சி இஸ் ஏ ரைட் ஆன்சர். ஆன்சர் சி இஸ் ரைட் ஆன்சர். 1/7 இஸ் ஏ ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க 19ஆம் சம். ஓகேங்களா, 20 சம் தான் முடிச்சு விட்டுலாம். 19ஆம் சம் பாருங்க, ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான். ஓகேங்களா, ரொம்ப குழப்பம் வேண்டாம், ரொம்ப ஈஸியான சம் தான். அழகா சால்வ் பண்ணலாம் நீங்க இதை. ஓகேவா, அழகா சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, சரி. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா XYZ உடைய வேல்யூ என்ன கேட்கறாங்க. இந்த சம் பாருங்க, XYZ உடைய வேல்யூ. XYZ என்பது இயல் எண்கள் எனில் X + Y இதோடைய மதிப்பு என்ன, X + Y + Z இதோடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ நம்ம சால்வ் பண்ணிடுவோமா? சால்வ் பண்ணிடலாமா? இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த நம்பர் எடுத்துக்கங்க. இந்த நம்பர் எடுத்துக்கிறீங்க. நீங்க இந்த நம்பரை எடுத்து நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா வந்துடும். இந்த நம்பர் எடுத்து சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா வந்துடும். பாருங்க, இது வந்து டானா வச்சு சால்வ் பண்ணுவோம் நம்ம. இப்போ நமக்கு பெரிய நம்பர் உள்ள போட்டுங்க 37, சின்ன நம்பர் வெளியே போட்டுங்க 13. இப்போ 37ல எத்தனை 13 இருக்கும்? நமக்கு 2 13 26. ஓகேங்களா, 2 13 26. அதுக்கப்புறம் நமக்கு வராது. ஓகேங்களா, அப்போ மீதி வந்து நமக்கு 11. கரெக்டுங்களா, மீதி வந்து 11. சரி, இந்த மீதி 11 வச்சு இப்போ நீங்க இப்படி டானா வந்து போடுங்க. இந்த நம்பர் தூக்கி வந்து 3 உள்ள போட்டுடணும். இது உள்ள கொண்டு வந்தோம் தெரியும். 13. இப்போ 13ல எத்தனை 11? ஒரு 11 தான் இருக்கும். அப்போ இங்க வந்து ஒரு 11 11 டேரக்டா நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா இங்க 2 வந்துடும். இப்போ இதுக்கு டானா வந்து போடுங்க. இதுக்கு டானா பண்ணி இந்த நம்பர் தூக்கி வந்து உள்ள போட்டுடணும். அப்போ 11. இப்போ இதுல எத்தனை பேருன்னா I2 10. ஓகேங்களா, அப்போ மேல வந்து நமக்கு 5 வரப்போகுது. I2 10. ஸோ இங்க 10 வந்துச்சு, நமக்கு மீதி வந்து 1 வந்துருச்சு. அதுக்கு மேலே நம்ம சால்வ் பண்ண முடியாது, நிறுத்திக்கலாம். ஓகேவா, சால்வ் பண்ண நிறுத்திக்கலாம். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு மீடியமாக தான் கொண்டு போகணும். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா
இந்த நம்பர் எக்ஸோட வேல்யூவா இருக்கும். இப்பவுமே ரெண்டாவது வேல்யூ ஓகேங்களா. இந்த நம்பர் வந்து எக்ஸோட வேல்யூ எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு மீதி வந்திருக்கு பாத்தீங்களா, மீதி. இந்த மீதின்ற நம்பர் தான் நீங்க எப்படி நீங்க டார்கெட் பண்ணிட்டு வரணும். மீதின்ற நம்பர் தான் நீங்க டார்கெட் பண்ணிட்டு வரணும். இந்த நம்பருக்கு பாத்தீங்களா, இந்த நம்பர் எக்ஸோட வேல்யூவா கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த நம்பரை ரெண்டாவது வந்து மீதி. இந்த நம்பரை நீங்க ஒய்வோட வேல்யூவா கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த நம்பரை நீங்க ஜட்டோட வேல்யூ கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா, ஜட்டோட வேல்யூ கன்சிடர் பண்ணிக்கணும். கரெக்டா அந்த பொசிஷன் மட்டும் நான் கரெக்டா நோட் பண்ணிக்கிங்க. எப்படி போட்டிருக்குன்னு மட்டும் பாத்துக்கோங்க. இதை மூணுத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர்மா 1 + 5 + 2. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்படி எடுத்துப்பாங்க. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு டேரக்டா உங்களுக்கு நம்பர் ஆட் பண்ண சொல்லி கேட்டதால நீங்க டேரக்டா ஆட் பண்ணிக்கலாம். இது இல்லைனா கூட இந்த மேல இருக்கு பாருங்க, இது 1 இல்லை இதை மூணுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா, மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன வந்துடும், ஆன்சர் வந்து 8ன்னு வந்துடும். ஆன்சர் வந்து சி. இது RS புத்தகத்தில் இருக்கு. இது TNPSC எக்ஸாம்ல இந்த சம் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். ஓகேங்களா, ஓகே. அடுத்து இந்த சம் 20 சம் பாருங்க, இன்னும் 5 சம் தான். இப்போ பாருங்க, இதை ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போமா, இது ஒய்ன்னு எடுத்துக்கலாமா, இது ஜட்னு எடுத்துக்கலாமா. நான் சொல்லி கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. x³ + y³ + z³ இதோட வேல்யூ நமக்கு என்ன வரும், 3a, அதாவது இங்கே 3a இல்லை, இங்கே 3xy z அப்படின்னு வரும். இதான் கான்செப்ட். இப்போ இது இப்படி இருந்துச்சுன்னா, இந்த ஈக்குவேஷன் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், x + y + z = 0ன்ற ஒரு ஈக்குவேஷன் எடுப்போம்னு நமக்கு தெரியும். இப்போ எக்ஸோட மதிப்பு என்ன நமக்கு, x - 4 தான் எக்ஸோட மதிப்பு. அதுக்கப்புறம் ஒய்யோட மதிப்பு என்ன, x - 9 அப்படின்றது இது ஒரு மதிப்பு. ஜட்டோட மதிப்பு என்ன, x - 8ன்றது இது ஒரு மதிப்பு. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணிடுவோமா. இங்க பாருங்க, அது நார்மலா பிரிச்சு எழுதினாவே நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ நார்மலா நீங்க பாருங்க, இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, இங்க ஒரு எக்ஸ் இருக்கு. ஆட் பண்ணா நமக்கு 3xன்னு வந்துடும். இங்க ஒரு -4, இங்க ஒரு -9, இங்க ஒரு -8. மொத்தம் நீங்க ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா -21 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த -20 அந்த பக்கம் வச்சு பிளஸ்ல போயிட போகுது. ஓகேங்களா, அப்போ 21 டிவைட் பை இந்த எக்ஸ் அங்கே தான் இருக்கும், இந்த எக்ஸ் அங்கே தான் இருக்கும். ஸோ எக்ஸ் அங்கே இருக்கும்போது நமக்கு இது டிவிசபிள் வந்துடும். ஓகேங்களா, டிவிசபிள் அடிக்கும் போது நமக்கு 7ன்னு வரும். ஓகேங்களா, 7ன்னு வரும். ஆன்சர் நமக்கு பாம்பே. ஓகேங்களா, ஆன்சர் நமக்கு பாம்பே. அடுத்து நமக்கு 21 சம் பாருங்க. இந்த 21 சம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மேலே சொன்னதுதான் கான்செப்ட். கான்செப்ட் புரிஞ்சு ஈஸியாக போட்டுடலாம். x + y + z மதிப்பு 0 அப்படின்னா x³ + y³ + z² மதிப்பு நமக்கு நல்லாவே தெரியும். நான் என்ன சொல்லியிருக்கேன், 3xy zன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இல்லை ஏபிசின்னு எடுத்துக்கலாம். இங்க ஆல்ரெடி ஒரு 3x அப்படி இருக்கு, 3xyz இருக்கு. அப்ப ஆல்ரெடி இங்க ஒரு 3xyz, ஆல்ரெடி இங்க ஒரு 3xyz மொத்தம் ஆட் பண்ணும்போது நமக்கு 6xyzன்னு வரும். ஆன்சர் நமக்கு பாம்பே இஸ் எ ரைட் ஆன்சர். பாம்பே இஸ் எ ரைட் ஆன்சர். அடுத்த இந்த சம் பாருங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு சம் இது. ஆக்சுவலி இது வந்து டிஃப்ரெண்டான சம்ன்றதை விட கொஞ்சம் ஈஸியான சம் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஈஸியான சம் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த 22 சம் பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே ஒரு சம் வச்சிருந்தோம். பார்த்தீங்களா, நீங்க மேலே நம்ம ஒரு சம் வச்சிருந்திருப்போம். காட்டுறவாங்க உங்களுக்கு. இந்த பிடிஎஃப் இப்போ நான் சால்வ் பண்ணியிருக்கேன், அப்படியே உங்களுக்கு குரூப்ல போட்டுறோமா, டெலிகிராம் குரூப்ல போட்டுறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிங்க, இது கொடுத்துறோம். ஓகேங்களா, இந்த 11 சம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 11 சம் தான் இப்போ 15³ + 20³ + 25³ -22500 கொடுத்துருக்காங்கல்ல. இதைத்தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்க விளக்கி கொடுத்துருக்காங்க. அப்ப நான் இந்த சம் கிட்ட என்ன சொன்னேன், அப்ப a + b + c மொத்தம் ஆட் பண்ணிடுங்க, ஆன்சர் வந்து சொன்னேன். இதுதான் உங்களுக்கு 22 சம்ல இருக்கு. இதுதான் உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, 22 சம்ல தெளிவா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இது நான் காட்டுறேன். இந்த 22 சம்ல இதே ப்ரொசீஜர் தான் இந்த 22 சம்முக்கு. சால்வ் பண்ணிடுவோமா நம்ம. இதுல இருக்கக்கூடிய ஏவை ஆட் பண்ணிக்கோங்க, இதுல இருக்கக்கூடிய பி ஆட் பண்ணிக்கோங்க, இருக்கக்கூடிய சி ஆட் பண்ணிக்கோங்க. 28 அப்போ 38 ஒரு பிளஸ் வந்து ஒரு 34 பிளஸ் ஒரு 28. இது 4 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 38 + 20 28 ஆக்சுவலா 100 தான் ரைட் ஆன்சர். ஓகேங்களா, 100 இஸ் எ ரைட் ஆன்சர். ஸோ 23 2 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் 200 எனில் அவ்வெண்களை காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அவ்வெண்களை காண்க. 2 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்கள் சொல்லிட்டாங்க. இப்ப ஆப்ஷன் பாருங்க, அந்த எண்களின் கூடுதல் 200ன்னு சொல்லிட்டாங்க. இது நீங்க ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அடுத்தடுத்த
ஒற்றைப்படை எண்கள் சொல்லிட்டாங்க. இது வந்து 91 ஒற்றைப்படை தான், இது ஒற்றைப்படை தான். ஆனா அடுத்தடுத்துன்னு சொன்னாங்க. இது அடுத்தடுத்து வராது, ஏன்னா 101 இருக்குல்ல நமக்கு. இது பாருங்க 97 அண்ட் 99 அடுத்து வரணும்ல, இது வரல. அப்ப இது பாருங்க 99 100, இதுதான் ஆன்சர். பார்த்தோன்னே போட்டிருக்கலாம். இது ஆர்எஸ் அகர்வால் புக்லையும் சம் இருக்கு. ஆர்எஸ் அகர்வால் இந்த சம் இருக்கு. ஓகேங்களா, இது சால்வ் பண்ணி இது வராது, அடுத்தது கிடையாது. ஆன்சர் வந்து நமக்கு 23க்கு சி ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க 25 சம் பாருங்க, லாஸ்ட் 2 சம் இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரேம் 5 நாட்கள்ல 100 ஆப்பிள்களை சாப்பிட்டார். ஒவ்வொரு நாளும் அதற்கு முந்தைய நாளில் சாப்பிட்ட ஆப்பிள்கள் எண்ணிக்கையை விட 6 ஆப்பிள்கள் அதிகமாக சாப்பிட்டார். முதல் நாள் அருண் சாப்பிட்ட, அதாவது பிரேம் எத்தனை ஆப்பிள்கள் சாப்பிட்டிருப்பாரு? அப்ப ஃபர்ஸ்ட் நாளா புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நாள் அவர் வந்து ஒன்று சாப்பிட்டிருப்பாரு. அதை விட 2வது நாள் என்ன பண்ணியிருப்பாரு? எக்ஸ்ட்ரா சாப்பிட்டிருப்பாரு, அதை விட பிளஸ் ஒரு 6. 3வது நாள் என்ன பண்ணியிருப்பாரு? அதை விட டபுளா சாப்பிட்டிருப்பாரு, அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 12. 4வது நாள் என்ன பண்ணியிருப்பாரு? இதை விட டபுளா சாப்பிட்டிருப்பாரு, எக்ஸ் பிளஸ் 24. 5வது நாள் என்ன பண்ணியிருப்பாரு? இதை விட டபுளா சாப்பிட்டிருப்பாரு, எக்ஸ் பிளஸ் 48. அவர் மொத்தம் சாப்பிட்டது 100 ஆப்பிள்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸ் கண்டுபிடிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுவோம்? நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிருவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 5 டைம் போட்டிருக்குமான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது பாருங்க 1 இது ஒரு நாள் சாப்பிட்ருப்பாரு, அடுத்த நாள் வந்து இவர் 6 எக்ஸ்ட்ரா சாப்பிட்ருப்பாரு, அடுத்த நாள் வந்து இவட எக்ஸ்ட்ரா சாப்பிட்ருப்பாரு, அடுத்த நாள் வந்து 24. சாரி, இங்கே 24 வராது, இங்கே 18ன்னு வரும். ஓகேங்களா, 18. ஓகேங்களா, 18, அதுக்கப்புறம் 24 இப்படி போட்டுக்கோங்க. ஸோ 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள். ஓகேங்களா, 5 நாள் மொத்தம் 5 நாள் சாப்பிட்ருப்பாரு சொல்லிட்டாங்கல்ல, 5 நாள் சாப்பிட்ருக்காரு, போட்டாச்சு. இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, எத்தனை எக்ஸ் இருக்கு பாருங்க, மொத்தம் 5 எக்ஸ் இருக்கு. 1 2 3 4 5, 5 எக்ஸ் 5 எக்ஸ் பிளஸ் எத்தனை கவுண்ட் இருக்கு பாருங்க, இந்த 6 12 18 24 18 60 வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, 60 பிளஸ் 60 டோட்டலாக நமக்கு இந்த பக்கம் 100 இருக்கு. ஓகேங்களா, இருக்கட்டும். இப்போ இந்த 60 இந்த பக்கம் கொண்டு வந்தால் நமக்கு என்ன ஆகும்? 5x ஈக்குவல் டு 100 மைனஸ் 60. இது நமக்கு 40 வந்து நின்றுடும். ஸோ இப்போ 5x இஸ் ஈக்குவல் டு, இதில் எக்ஸில் 5 அடிச்சு கொடுத்தா நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 அப்படின்னு நிற்கும். அப்போ முதல் நாள் அவர் எக்ஸ் முதல் நாள் எத்தையும் சாப்பிட்ருப்பாரு, 8 சாப்பிட்ருப்பாரு அப்படின்றத கரெக்டான ஆன்சர். ஈஸியாக சால்வ் பண்ணலாம், சால்வ் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் தான். ஓகேங்களா, அடுத்து 25 பாருங்க, 25 சம். 10,000க்கு பவரில் 10,000 கொடுத்துருக்காங்க, அதாவது 11,111 பவரில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஓகேங்களா, இங்கே 0 பவர் 0, இந்த லாஸ்ட் மட்டும் 0 பவர் எனிதிங், 0 பவர் எனிதிங் 0 தான். ஓகேங்களா, 0ன்னு எடுத்துக்கலாம். 0 பிளஸ் இப்போ 1 பவரில் முடியுது. 1 பவரில் 1 வந்து எத்தனை 1 வந்தாலுமே நமக்கு என்ன வரும்? 1 தான் வரும். அப்போ ஆன்சர் நமக்கு 1 இஸ் ரைட் ஆன்சர். ஒற்றாம் இலக்கு தான் கேட்குறாங்க, ஒன்றாம் இலக்கு ஆன்சர் வந்து நமக்கு 1. ஸோ அவ்வளோதான்ப்பா. ஓகேங்களா, இப்போ நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் ஆர்எஸ் அகர்வாலில் முடிச்சிருக்கோம். ஸோ அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்எஸ் அகர்வாலில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஒரு வீடியோ போட்டே வருவோம். மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே டெலிகிராம் லிங்க் வச்சிருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க.